வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசப்பொடி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 பங்கு, எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில். துவரம்பருப்பு 1 பங்கு, வர கொத்தமல்லி 2 பங்கு, ஜீரகம் அரை பங்கு, மிளகு அரை பங்கு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஓரளவுக்கு நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி தான் அது, வரமிளகா அதுக்கு நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். துவரம்பருப்பு 50 கிராம், வர கொத்தமல்லி 100 கிராம், ஜீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், கட்டி பெருங்காயம் 2 கிராம், ஒரு 7 வரமிளகா, குண்டு மிளகா ஒரு 7 மிளகா. ஏன் நான் இந்த வரமிளகாவை ஒரு 7 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்பயும் ரசத்துக்கு வரமிளகா தாளிப்போம், அந்த காரமும் சேரும், அதனால் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரசப்பொடி இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா இந்த மிளகாவை நீங்கள் இன்னும் ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெருங்காயத்தினுடைய வாசனையும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரசம் எப்பயுமே நல்லாயிருக்கும். அதனால் பெருங்காயம் தாளிக்கவும் செய்வோம், ரசப்பொடியிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லா பொருளையுமே பெருங்காயம் உட்பட 2 நாள் நல்ல வெயிலில், தெரிக்கிற வெயிலில், நல்ல படபடன்னு அடிக்கிற வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகாவை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மிளகாவை நான் அப்படியே பொடியுது, அப்படியே கையில் அப்படி அமுக்குனாலே பொடியுது, அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இருந்தாலும் இப்போ இது அத்தனையுமே ஒரு இலுப்பச்சட்டியில் லைட்டாக சூடு காமிச்சு, வறுக்கவே வேண்டாம், சூடான இலுப்பச்சட்டியில் போட்டு ஒரு லைட்டாக ஒரு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ முதல்ல நான் இலுப்பச்சட்டியில் பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்க போகிறேன். பெருங்காயத்தை போட்டு வறுத்ததுக்கப்புறமா பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை லைட்டாக போட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சூடு மட்டும் காமிச்சு எடுத்து வச்சுட்டா போகிறோம். இப்போ அதை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த 2 கிராம் பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக போட்டு வறுத்துட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பெருங்காயத்தை நீங்கள் இப்படி வறுக்கும் பொழுது லைட்டாக இப்படி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நெகிழ்ந்து வரும், இப்படி நெகிழ்ந்து வரும். அதை நம்ம தனியாக பிடிச்சி அப்படியே கல்லில் பிடிச்சி அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. இந்த இலுப்பச்சட்டியில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி வறுக்கும் பொழுதே நமக்கு அந்த பெருங்காயம் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை நான் இப்போ அமுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம கையாலேயே இப்படி செஞ்சு பார்க்கும் பொழுது, இதை ஒரு வறுபட்டுருச்சு அப்படின்னா அப்படி கையாலே பார்க்கும்போது நம்மளால் கையாலே பொடிச்சு போட முடியும். அந்த அளவுக்கு பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சூடு காமிச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். இந்த பெருங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து கொட்டி வச்சிடலாம். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்தரலாம். பெருங்காயம் தான் சரியான வாசனை, அப்படி ஒரு வாசனை. பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் எந்த ரசமாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதில் எல்லா பொருளையுமே போட்டுருவேன். மிளகா, மல்லி, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு. ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக ஒரு சூடு மட்டும், எல்லா பொருளையும் ஒரு சூடு மட்டும் காட்டிக்கலாம். ஏன்னா அந்த சூடு வரும்பொழுது உங்களுக்கு அந்த எல்லா பொருளோட வாசனையும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அதனால் ரொம்ப போட்டு நம்ம செவக்க வறுக்கிறது, அந்த வறுக்கிறது அப்படிங்கிறதே இந்த வார்த்தையே கிடையாது. இது சூடு மட்டும் காமிக்கிறது எல்லா பொருளையும். ஆனால் அந்த இலுப்பச்சட்டி, நல்லா சூடான இலுப்பச்சட்டியில் சிம்மில் வச்சு இதை போட்டு இப்படி சும்மா அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நம்ம கையால் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும். அந்த பதத்தில் எடுத்து திருப்பி தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை பொடி பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ இதை நம்ம அந்த தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். ஆற வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம அப்புறம் அரைக்க வேண்டியதுதான். நீங்கள் காய வைக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து காய வச்சிடலாம். நான் தனித்தனியாக பொருளுடைய மெஷர்மெண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக வச்சுருந்தேன். நீங்கள் காய வைக்கும் போதே எல்லா பொருளையுமே ஒன்றா போட்டுடலாம், பெருங்காயத்தை மட்டும் தனியாக வச்சுட்டு. ஸோ இப்போ இது ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. பாக்கி எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு ஃபுல்லாக அரைச்சிடுறது. இதுக்கு பதம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எவ்வளோ பொடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு
பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ரசப்பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேக்ஸிமம் நம்ம வெயிலில் வந்து நல்லா படபடைக்கிற வெயிலில் நல்லா தெறிக்க காய வச்சுருக்கிறதுனால, அது போக நம்ம வந்து லைட்டாக சூடு வேறு காமிச்சிருக்கோம். நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு. அருமையாக வாசனை அப்படி தூக்குது. வெறும் ரசப்பொடியே ரசம் வச்ச மாதிரி வாசனை அடிக்குது. அருமையாக நல்லாவே பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்து ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் அதை வந்து போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே பொடி ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம வந்து ரசப்பொடியை வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம அளவு கம்மியாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா வாரத்துக்கே நம்ம டைம் கிடைக்கும்போது ஒரு சண்டே நல்லா நீட்டாக வந்து இதை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதை வந்து நம்ம நிறையா நாளைக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சரி நிறையா நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அதனுடைய வாசனை கண்டிப்பாக குறையும். அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம சமையலோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதே மாதிரி ரசப்பொடி அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.